ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டீன் ஃப்ரம் மருபா கிரீன் எனர்ஜி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோம் ஆட்டோமேஷன் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தது தான் பார்க்க போகிறோம். சென்னை ராயபுரத்தில் உள்ள நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம், ரெசிடென்ஷியல் ஹோம், அதுக்கு தான் ஹோம் ஆட்டோமேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து காட்டன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மோட்டார். நம்ம வந்து காட்டன்ஸை ரிமோட்லேயும் மொபைல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மோட்டார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ஃபீட்டு லென்த்து உள்ள சேனல் போட்டிருக்கோம். இதில் கேட்டன்ஸ் இன்னும் கஸ்டமர் போடலை. அது போட்டான்னா வீடியோ நான் வேணால் அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி இது வந்து ரிமோட்லேயும் ஒர்க் ஆகும், மொபைல்லையும் ஒர்க் ஆகும். ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்து நம்ம ஃப்ரெண்டு பேக் கொடுத்தோம்னா அது வந்து க்ளோஸ் ஓப்பன் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அலெக்ஸா, கூகுள் அலெக்ஸா போன இதுலேயும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக குட் மார்னிங் அந்த மாதிரி டைமில் நம்ம செட் பண்ணால் கூட மார்னிங் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் ஓப்பன் ஆகும், ஈவினிங் க்ளோஸ் ஆகும். இன்பிட்வீன் நம்மளுக்கு மொபைலில் இருந்து ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, மோஷன் சென்சார் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாஷ் பேஷன் கிட்ட மோஷன் சென்சார் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்சார் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணி ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷனோ ஏதாவது இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். அதை ஒரு டைமர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமருக்குள்ளே மோஷன் டிடெக்ஷன் எதுவும் பண்ணலை, எதுவும் இன்ட்ரப்ட் ஆகலைன்னா அதுவே ஆஃப் ஆகிக்கும். இது வந்து இபி கன்சப்ஷனுக்காக கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கான நம்ம போய் சுவிட்சை போட தேவையில்லை. ஒரு மணி நேரம் ஒரு ஆளோ கிட்ட போனோம்னா அது தேவையான டைம் தெரியும், அதுவே ஆஃப் ஆகிடும். இது வந்து மோஷன் சென்சார் பாத்ரூம் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணி, நம்ம பாத்ரூம் போகிறோம், லைட் ஆஃப் பண்ணுறோம், லைட் ஆஃப் பண்ணால் வெளியே வந்துடும் இல்லையா, அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மோஷன் சென்சார் பாத்ரூம் லைட் ஃபிக்ஸ். இது வந்து ரெட்ரோஃபிட் ஃபிட் பண்ணதை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரெட்ரோஃபிட் எப்படி ஒர்க் ஆகும்னா, மேனுவல் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, மேனுவல் சுவிட்ச் பாக்ஸை நம்ம வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணலாம், மொபைல்லையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எல்லா சுவிட்சையுமே மொபைலில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவிட்சில் உள்ள ஏசிஸ், ஃபேன், லைட்ஸ் எதை கனெக்ட் பண்ணிவிட்டாலுமே நீங்கள் மொபைல் மூலமாகவே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், மாடியில் இருந்து எந்த பைப்பு வரைக்கும் அது ரேடியேஷன் வருதோ அது வரைக்கும் மொபைலை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸில் இருந்து கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் நம்ம ஒரு டைமுக்கு வந்து லைட்டை போடணும், ஒரு டைமுக்கு லைட்டை ஆஃப் பண்ணணும்னு சொன்னோம்னா அது கூட இந்த மேனுவல் சிஸ்டம் மூலமாக ரெட்ரோஃபிட் மூலம் ஆப்ரேட் பண்ணி. இது வந்து ரெட்ரோஃபிட் ஃபிட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ரெட்ரோஃபிட்டு அந்த ஹால் ஃபுல்லாக எல்லா சுவிட்ச்லேயுமே ரெட்ரோஃபிட் ஃபிட் பண்ணியிருந்தோம். அந்த ரெட்ரோஃபிட்டை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கிறது வீடியோ தான். மொபைல் மூலமாக இந்த லைட்ஸ், ஃபேனு, ஏசி வரைக்குமே அதை ஆப்ரேட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துருக்கோம். இதுக்கான செப்பரேட் ஆப், இந்த ஆப்பில் செப்பரேட் லைட்ஸு, நமக்கு என்னென்ன லைட்ஸு, என்னென்ன மாதிரி ரேடியோ செட் பண்ணணும் எல்லாமே அதில் செட் பண்ணிக்கலாம். அந்த லைட் லூப் எவ்வளோக்கு வேணும், எவ்வளோ டைமுக்கு தெரியும், எல்லாமே அதில் இருக்கும். இந்த ஆப் மூலமாகவே ஆன் ஆஃப் எல்லாமே பண்ணி செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த ஆஃபீஸில் இருந்து கூட இந்த லைட்டை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ ஆன் ஆஃப் பண்ணணும், எந்த லைட்டை ஆன் ஆஃப் பண்ணணும், எந்த லைட்டை ஆஃப் பண்ணணும், அது எல்லாமே இந்த மொபைல் ஃபோனுக்கு வெளியே